சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் இருந்து யார் மண் எடுத்து வரலாம், யார் எடுத்து வரக்கூடாது மற்றும் குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுக்கும் சரியான முறை, குலதெய்வ கோவிலிலிருந்து எடுத்து வந்த மண்ணை முறையாக வைத்து வழிபாடு செய்யும் முறை அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல குலதெய்வ கோவிலில் இருந்து யார் மண் எடுத்து வரலாம் அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். உங்க முன்னோர்கள் கால காலமாக குலதெய்வ கோவில்ல இருந்து மண் எடுத்து வந்து உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யற பழக்கம் உங்க குடும்பத்துல இருந்தால் மட்டுமே நீங்க உங்க குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்து வர வேண்டும். இல்லை என்றால் புதுசாக நீங்க மண் எடுக்கணும் அப்படின்னா அதற்குன்னு பல முறைகள் இருக்கு. அதை நீங்க பின்பற்றிய பிறகே உங்க குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்து வர வேண்டும். நீங்க புதிதாக உங்க குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம், நீங்க உங்க குலதெய்வத்திடம் அனுமதி வாங்க வேண்டும். நான் உன்னோட எல்லையிலிருந்து பிடிமண் கொஞ்சம் எடுத்துட்டு போய் நான் வீட்டுல வச்சு வணங்கணும்னு ஆசைப்படுறேம்மா, அதற்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வ கோவில்ல உள்ள பூசாரியிடம் அனுமதி வாங்கலாம். அப்படி பூசாரி யாருமே இல்லை அப்படின்னா உங்க குலதெய்வத்திடம் பூ போட்டு பார்த்து குலதெய்வத்தின் முடிவுக்கு ஏற்றாற் போலதான் நீங்க நடந்துக்கணும். மண் எடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து வரலாம். எடுக்க கூடாது அப்படின்னு உத்தரவு வந்துச்சுன்னா நீங்க அந்த மண் பக்கமே போவாதீங்க. குலதெய்வ கோவில் இருந்து மண் எடுத்து வராதீங்க வீட்டுக்கு. குலதெய்வத்தின் உத்தரவை மீறி ஒருபோதும் குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்து வரக்கூடாது. அதே போல ஒரு சில தெய்வங்களுக்கு பலியிடுவாங்க. அந்த பலி பீடத்துக்கிட்ட இருந்து மண் எடுப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. அதனால இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்க பாருங்க. அதே போல குலதெய்வத்தை வணங்கும் அந்த குலமக்கள் மட்டும்தான் குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்து வந்து வழிபாடு செய்யணும். இந்த குடும்பத்துல தாங்க பிறந்தேன், என்னோட அப்பா வீட்டு தெய்வம் இந்த தெய்வம், இந்த கோவில்ல இருந்து நான் மண் எடுக்கலாம்னா அது தவறான விஷயம். பெண்கள் தங்களோட கணவரின் வீட்டு குலதெய்வ கோவிலிருந்து மண் எடுத்து வந்து வழிபாடு செய்யலாம். தன்னோட தந்தையோட குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்து வந்து வழிபாடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த தெய்வம் உங்களுக்கு துணையா நிற்கும். உங்க வாசல்ல தான் நிற்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல உங்க குலதெய்வம், உங்க கணவரின் குலதெய்வம் முதல்ல வரும். இரண்டாவது உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களின் தாய் வீட்டு குலதெய்வமும் உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க முதன்மையா வணங்குறது உங்க கணவரின் குலதெய்வத்தை தான் வணங்கணுமே தவிர உங்க தந்தையின் தெய்வத்தை நீங்க வணங்கலாம். ஆனா முதன்மை கொடுக்க கூடாது. இப்ப யார் குலதெய்வ கோவிலிலிருந்து மண் எடுக்கலாம், யார் எடுத்து வரக்கூடாது அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டோம். அடுத்தது மண் எடுக்கும் சரியான முறை. உங்களுக்கு நீங்க உத்தரவு கேட்டீங்க, உங்களுக்கு உத்தரவு வந்துருச்சு, இல்ல காலகாலமா மண் எடுத்துட்டு வந்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த குலதெய்வ கோவிலிற்கு நேர் எதிர், அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு நேரா எந்த இடத்துல மண் இருக்கோ அந்த இடத்துல கணவன் மனைவி 2 பேரும் தம்பதி சகிதமா போய் நின்னு நீங்க மண் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முத நாளே ஒரு மஞ்சள் கலர் துணி நீங்க கையோட எடுத்துட்டு போயிடணும். இந்த பிளாஸ்டிக் கேரி பையில போட்டு எடுத்துட்டு வரேன், ஏதாவது ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற பழக்கமே இருக்கக்கூடாது. சுத்தமான மஞ்சள் கலர் துணி எடுத்துட்டு போய் மனதார உங்க குலதெய்வத்தை நின்னு வேணும். அம்மா, தாயே, இல்ல அப்பா, குலதெய்வமே, எங்கள் வீட்டுக்கு இந்த மண்ணை நாங்க எடுத்துட்டு போறோம். நீங்களும் எங்க கூடயே வந்து எங்க குலத்தையே காப்பாத்துங்க, எங்க குடும்பத்தை முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு முதல்ல கணவர் தன்னோட கையால வலது கையால ஒரு கைப்பிடி எடுத்து வைக்கணும். அடுத்து மனைவி வலது கையால ஒரு கைப்பிடி எடுத்து இரண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி தம்பதி சகிதமாக அந்த மண்ணை உங்க வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். குலதெய்வ கோவில்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. நாங்க என்ன பண்றது? உங்க குலதெய்வ கோவில்ல பூக்குழி இறங்கும் பழக்கம் இருந்தால் அந்த பூக்குழியில் இருந்த சாம்பலை நீங்க மண்ணாக பாவித்து நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வணங்கலாம். அந்த பூக்குழி சாம்பல்ல முறையா விரதம் இருந்து அவங்க மேல உங்க குலதெய்வம் இறங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த பூக்குழியில இறங்கியிருப்பாங்க. அதனால அவங்க காலடி பட்ட இடமும் அந்த மண்ணிற்கு சமமானதுதான். அதை நீங்க தாராளமாக, இதற்கு கணக்கு கிடையாது.
அதாவது எடுத்துட்டு வரலாமா, எடுத்துட்டு வரக்கூடாதான்னு உத்தரவு கேட்கணும்னு அவசியம் இல்ல. இந்த சாம்பல வந்து நீங்க எடுத்துட்டு வந்து உங்க விபூதி வைக்கிற மாரி நெற்றியிலயும் இட்டுக் கொள்ளலாம். இல்ல உங்க நிலைவாசல்லயும் கட்டி தொங்க விடலாம். கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இது போன்ற வழிபாடு செஞ்சீங்கன்னா. எங்க குலதெய்வ கோவில்ல மண் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சாமி உத்தரவும் குடுக்கல. பூக்குழி இறங்குற பழக்கமும் இல்ல. நாங்க என்ன செய்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குலதெய்வ கோவில்ல உள்ள விபூதியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விபூதி போதும். கண்டிப்பா அந்த விபூதிய தனியா ஒரு டப்பால போட்டு வச்சு எப்போதும் நெற்றியில இட்டு செல்லுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும். வீட்ல மண் அகல் விளக்கு தனியா குலதெய்வ விளக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துங்க. குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ படம் வைத்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ படம்லாம் வைக்கலாமா? அப்படிங்கிற சந்தேகம் பலருக்குமே இருக்கு. அந்த காலத்துல படம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுற அளவுக்கு நம்ம முன்னோர்களுக்கு வசதி இல்ல. அதனால தான் பல கோவில்களுக்குமே பட வழிபாடு அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. இப்ப நெறைய கோவில் சார்பாகவே அந்த கோவில் நிர்வாகிகளே படமெல்லாம் விற்பனை செய்றாங்க. ஒரு சில கோவில்கள்ல. அது மாரி விற்பனை செய்தாங்கன்னா, வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா, உங்க குலதெய்வ கோவில்ல உள்ள பெரியவங்கள்ட்ட கேளுங்க. நாங்க படம் வச்சு வழிபாடு செய்யலாமா? நாங்க வழிபடணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட குலதெய்வ படத்தை வீட்ல வச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு சிலர் கேட்கலாம், எங்களுக்கு உக்கிர தெய்வம் தான் எங்களுக்கு குலதெய்வம். நாங்க வந்து வீட்ல குலதெய்வ படம் வைக்கலாமா? தாராளமாக குலதெய்வ படம் உக்கிர தெய்வமாக இருந்தாலும் நீங்க வைக்கலாம். மற்றவர்களுக்கு தான் அந்த தெய்வம் உக்கிர தெய்வம். உங்களுக்கு அது தாய் தெய்வம். உங்களோட தாய் தெய்வம் உங்களுக்கு என்னைக்குமே கெடுதல் செய்யவே செய்யாது. எந்த குலமக்கள் தன்னோட வீட்ல குலதெய்வத்தை மனதார வேண்டி வணங்குறாங்களோ, கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நல்லது மட்டுமே செய்யும் அந்த தெய்வம். அதனால உங்க குலதெய்வம் உக்கிர தெய்வமாக இருந்தாலும் நீங்க தாராளமாக படம் வைத்து வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்திடம் உத்தரவு வாங்கி எங்க முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வ மண் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மண்ணை நாங்க எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மண்ண ஒரு சிலர் வந்து நிலைவாசல்ல கட்டுவாங்க. நிலைவாசல்ல கட்டும்போது நம்ம குலதெய்வம் வாசல்ல நின்னு நமக்கு காவல் தெய்வமா இருக்கும். துர்சக்திகள் எதுவும் உள்ள வராது அப்படிங்கிறதுனால கட்டுவாங்க. அது ஒரு வழிபாடு இருக்கு. மற்றொரு வழிபாடு ஒரு மண் கலயத்துல அந்த மண்ண கொட்டி மேல மஞ்ச துணியால மூடி அந்த பானைக்கு மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து, அந்த பானைய உங்க குலதெய்வமா பாவித்து வணங்குவாங்க. அதுவும் ஒரு முறை இருக்கு. இன்னொன்னு மண் அகல் விளக்குல அத கொட்டி, அந்த மண்ண குலதெய்வமா பாவித்து வணங்குவாங்க. இந்த 3 முறையுமே சரியான முறைகள் தான். உங்களுக்கு இந்த 3 முறைகள்ல எது உங்களுக்கு தோதுபடுதோ, அந்த முறையில நீங்க தாராளமாக உங்க குலதெய்வத்தை வணங்கலாம். ஆனா, அந்த மண்ண வந்து வருஷத்துல ஒரு தடவ போய் மாத்தணும். அதாவது இந்த மண்ண நீங்க மண் கலயத்துல நீங்க போட்டு வணங்குறீங்க அப்படின்னா, அந்த மண்ண அடுத்த வருஷம் நீங்க திருவிழாவுக்கு போறீங்க அப்படிங்கிறப்ப, அந்த மண்ண மஞ்ச துணியில எடுத்துட்டு போயி, குலதெய்வ எல்லையில போட்டுட்டு, வேற மற்றொரு புது மண்ணை எடுத்துட்டு வந்து வணங்கணும். எங்களுக்கு குலதெய்வ கோவில்ல இருந்து மண் எடுத்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உத்தரவு கிடைக்கல. நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் உங்க குலதெய்வத்தின் காலடியில வச்சு ஒரு 11 சுத்து கர்ப்ப கிரகத்தை 11 முறை சுத்தி வந்த பிறகு, அந்த எலுமிச்சம்பழத்த பெண்கள் வந்து முந்தி சேலையிலயும், ஆண்கள்னா கையில வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து உங்க நிலைவாசலுக்கு உள் பகுதியில நீங்க போகும்போது அந்த எலுமிச்சம்பழம் பார்க்கணும். நிலைவாசலுக்கு உள்பகுதியில ஒரு சின்ன ஆணி அடிச்சு, ஒரு மஞ்ச துணியில அந்த எலுமிச்சம்பழத்த கட்டி, நீங்க உள்பகுதியில கட்டி விட்டுருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கண்டிப்பா கிடைக்கும். எப்பல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சு போதோ, அடுத்த முறை நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, மற்றொரு கனி வாங்கி இதே முறையில நீங்க மாற்றிக் கொள்ளலாம். நீங்க உங்க குலதெய்வத்தை வீட்ல எவ்வாறு வச்சு வழிபாடு செய்றீங்க? மண்லயா? அகல் விளக்குலயா? நிறை சொம்பு நீர்லயா? இல்ல படம் வைத்தா? அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.